அன்னை உன்னை மறந்தாலும் உன்னை நானும் மறவேனே. அன்னை உன்னை மறந்தாலும் உன்னை நானும் மறவேனே. அஞ்சாதே அஞ்சாதே உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. அஞ்சாதே அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி அன்போடு இந்த திருவலிக்கு வரவேற்கின்றேன். இன்று பொது காலத்தின் 30வது ஞாயிறை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாம் இங்கு அனைவரும் குழும்பி இருப்பது இறைவனோடு வேண்ட, நம்முடைய ஜெபங்களை இறைவனிடம் சொல்ல. இன்றைய வாசகங்கள் நம்மை நம்முடைய ஜெப வாழ்க்கையை திரும்பி பார்க்க அழைக்கிறது. முதல் வாசகம் கூறுகிறது, தம்மையே தாழ்த்துவோரின் ஜெபம் விண்ணகத்தை பிளந்து இறைவனை தொடும், இறைவனை தொடும் வரை அவர்களுக்கு சமாதானம் இருக்காது என்று சொல்லி. The prayer of the humble will pierce the clouds and reach the Almighty. விண்ணகத்தை பிளந்து இறைவனை தொடும் என்று நம்முடைய ஜெபம் நாம் தாழ்ந்த உள்ளத்தோடு இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் இந்த திருபலி ஆண்டவரை தொடட்டும். இந்த திருபலி அவருடைய ஆசிரியம் அருள் வரங்களையும் நம் ஒவ்வொருவர் மேலும் நிறைவாக பொழியற்றும். இந்த திருபலியை நாம் தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாகனுடைய பாவங்களுக்காக மனமருந்துவோம். ஆண்டவரிடம் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் நடுவராயிருக்கிறார். அவரிடம் ஒருதலை சார்பு என்பதே கிடையாது. அவர் ஏழைகளுக்கு எதிராய் எவரையும் ஒருதலை சார்பாய் ஏற்க மாட்டார்.
அழைக்கப்பட்டோரின் மன்றாட்டை கேட்பார். கைவிடப்பட்டோரின் வேண்டுதலை புறக்கணியார். தம்மிடம் முறையிடும் கைம்பெண்களை கைவிடார். ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவர். அவர்களுடைய மன்றாட்டு முகில்களை எட்டும். தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவி செல்லும். அது ஆண்டவரை அடையும் வரை அவர்கள் ஆறுதல் அடைவதில்லை. உன்னத இறைவன் சந்திக்க வரும் வரை அவர்கள் நற்பயிற்சியில் தளர்ச்சி அடைவதில்லை. அவர் நீதிமான்களுக்கு தீர்ப்பு வழங்குகிறார். தம் தீர்ப்பை செயல்படுத்துகிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போகச் செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கண்ணின்றும் விடுவிக்கின்றார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவர்களே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்து விட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் முதன்முறை வழக்காடிய போது எவரும் என் பக்கம் இருக்கவில்லை. எல்லோரும் என்னை விட்டு அகன்றனர். அக்குற்றம் அவர்களை சாராது இருப்பதாக. நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலுமிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பு அளிப்பார். அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமென். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்கள்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த ஊமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்டுவதற்காக கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், வெபிச்சாரம் போன்ற மற்ற மக்களைப் போலவோ அல்லது இந்த வரி தண்டுவரை போலவோ இல்லாததற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பு இருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 10 1 பங்கை கொடுக்கிறேன் என்றார். ஆனால் வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அன்னார்ந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இரங்கும் என்றார். இயேசு, பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையானவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துபவர் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துபவர் உயர்த்த பெறுவர் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, நாம் அனைவரும் இங்கு வந்திருக்கிறோம் என்றால் அதற்கு முக்கியமான மையமான ஒரு காரணம் என்று சொன்னால் ஜெபிக்க. நாம் ஆலயத்திற்கு வந்திருப்பது இறைவனை மகிமைப்படுத்த, அவருடைய புகழை பாட, அவருக்கு நன்றி செலுத்த. இந்த ஜெப நேரமானது, நம்முடைய ஜெப வாழ்க்கையானது எப்பேற்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து சொல்கிறது. முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், தாழ்மையோடு ஜெபிப்பவர்களுடைய ஜெபம் எல்லாம் வல்ல இறைவனை, வானங்களை தாண்டி இறைவனை தொடும், இறைவனை தொடும் வரை அவர்களுக்கு ஆறுதல் இல்லை. நிச்சயமாக அந்த ஜெபம் இறைவனை தொடும் என்று முதல் வாசகத்தில் வாசிக்கிறோம். எதை நாம் முதல் வாசகத்தில் வாசிக்கிறோமோ அதை நற்செய்தியில் ஆண்டவர் நமக்கு உதாரணமாக கொடுக்கிறார். தம்மையே தாழ்த்துவோருடைய ஜெபத்தை இறைவன் கேட்பார், அவர்களை உயர்த்துவார். தம்மை தாழ்த்துபவரை இறைவன் உயர்த்துகிறார், உயர்த்துகிறவர்களை தாழ்த்துகிறார். அப்பேற்பட்ட தாழ்ச்சியின் ஒரு ஜெபம் கேட்கப்படுவதை நாம் நற்செய்தியில் வாசிக்க கேட்கிறோம். அந்த வரி தண்டுவோருடைய ஜெபம். இறைவனுக்கு ஏற்றவராகி அவர் சமாதானத்தோடு வீடு திரும்பினார். நாம் அனைவரும் ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜெபம் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா? Are our prayers acceptable in
in the sight of God. எல்லோரும் ஜெபிக்கிறோம். எல்லா ஜெபங்களும் இறைவனை தொடுகிறதா? முதல் வாசகம் சொல்வது போல வான் மண்டலங்களை தாண்டி அது எல்லாம் வல்ல இறைவனை தொடும். The prayers of the humble will pierce through the clouds and touch the Almighty. இறைவனிடம் அந்த அருளையும் ஆசிரியையும் அவர்கள் மேல் கொண்டு வரும். அதுவரை அவர்களுக்கு ஆறுதல் இல்லை. அந்த வரி தண்டுவருடைய ஜெபம் அப்படி வான்மண்டலங்களை தாண்டி இறைவனை தொட்டது. இறைவன் அவரை பார்த்து சொல்கிறார், உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, உன்னுடைய ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, சமாதானத்தோடு போ. அங்கு ஆறுதல், சமாதானம். மற்றவருடைய ஜெபம் இறைவனை தொடவில்லை. இந்த 3 வாசகங்களையும் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கு நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன? நாம் இங்கு கூடியிருப்பது இறைவனுடைய புகழை பாட, நம்முடைய புகழை பாட அல்ல. நாம் இங்கு கூடியிருப்பது நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய ஆன்மாவையும் இறைவனிடம் கொட்டி தீர்க்க, நம்முடைய புகழ்ச்சிக்காக அல்ல. அந்த பரிசேயர் தன்னுடைய உள்ளத்தையும் தன்னுடைய ஆன்மாவையும் இறைவனிடம் கொட்டி தீர்க்காமல் தன்னுடைய புகழை பாடுகிறான். நான் இவர்களை போல அல்ல, நான் நோன்பு இருக்கிறேன், 10ல் ஒரு பகுதியை கொடுக்கிறேன், நான் இவர்களை போல இல்லாததற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அவனுடைய புகழ்தான் அங்கு பாடப்படுகிறது. அவனுடைய உள்ளம் ஆண்டவரோடு பேசவில்லை. இந்த வேண்டுதலின் நேரம், இந்த ஜெபம் நேரம் இறைவனோடு நாம் நம்முடைய உள்ளத்தை திறக்கும் நேரமாக இருக்கிறது. உள்ளம் திறந்து பேசும் நேரம், நம்முடைய ஆன்மாவை நம்முடைய உள்ளத்தை இறைவனிடம் கொட்டி தீர்க்கும் நேரம். அது நம்முடைய சந்தோஷமாக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம், தனிமையாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம். எது நம்மை இந்த வாழ்க்கையில் சூழ்ந்து கொண்டிருக்கிறதோ அனைத்தையும் இறைவனிடம் நான் சொல்லுவது, நம்முடைய உள்ளத்தை அவரிடம் திறப்பது. அன்னை மரியாள் இறைவனை பார்த்து என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது என்ற பொழுது தன்னுடைய உள்ளத்தின் மகிழ்ச்சியை இறைவன் முன் கொட்டி தீர்த்தார். அவருடைய மகிழ்ச்சி அது. என்னுடைய உள்ளம் நிறைந்திருக்கிறது மகிழ்ச்சியால், என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது. My soul rejoices in God my Savior. தன்னுடைய உள்ளத்தின் மகிழ்ச்சியை அவர் வெளிப்படுத்தினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையின் மேல் என் இறைவனே என் இறைவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்ட பொழுது தன்னுடைய உள்ளத்தின் துயரத்தை தந்தையிடம் சொன்னார். உள்ளத்தின் துயரத்தை தந்தையிடம் எடுத்து சொன்னார். இந்த ஜெபம் நேரம் நாம் நம்முடைய உள்ளத்தை இறைவனிடம் திறக்கும் நேரம். We are here not to impress God but to express our heart. We are here not to impress God but to express our heart. என்னுடைய உள்ளம் என்ன, என்னுடைய ஆன்மா என்ன என்பதை நாம் இறைவனுக்கு சொல்ல, அதைதான் அந்த வரி தண்டுவர் செய்தார். ஆண்டவரே நான் பாவி, என்னை மன்னியும். தன்னுடைய உள்ளத்தை திறக்கிறார். இறைவன் அவர் ஜெபத்தை கேட்கிறார். நாம் ஒவ்வொரு முறை நம்முடைய உள்ளத்தை திறந்து அவரோடு பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவருடைய திரு இருதயத்தை தொடும். முதல் வாசகம் சொல்வதை போல வானங்களை தாண்டி அது இறைவனை தொடும் என்று. தொடும் வரை நமக்கு ஆறுதல் இல்லை, நிச்சயமாக தொடும். தொடாவிட்டால் நாம் சரியாக ஜெபிக்கவில்லை. எங்கோ ஒரு இடத்தில் நாம் நம்முடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிறோம். எங்கோ ஒரு இடத்தில் நான் ஆலயத்திற்கு வருவது இறைவனுக்காக அல்ல, எங்கோ ஒரு இடத்தில் என்னுடைய புகழை பாட எங்கு என்னுடைய ஜெபம் வழிமாறிக் கொண்டிருக்கிறது என்பதை ஆண்டவர் இன்று நம்மை பார்க்க அழைக்கிறார். Where my prayer is getting derailed. நம்முடைய ஜெபம் எங்கு வழிமாறிக் கொண்டிருக்கிறது? யார் என்னை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும், யார் என்னோடு இருந்தாலும் இருக்காவிட்டாலும்,
இறைவன் என்னோடு இருக்கிறார், நான் அவரோடு பேசுவேன். இது என்னுடைய உள்ளத்தை திறக்கும் நேரம். அதுதான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்வது. இரண்டாவதாக, ஜெபம் என்றால் இறைவனுடைய பிரசன்னம். இறைவனுடைய பிரசன்னத்தை உணருவதுதான் ஜெபம். நான் ஒரு 2 நாட்களுக்கு முன்பதாக ஒருவருடைய வீடை மந்திரிக்க சென்றிருந்தேன். அவருடைய வீட்டில் ஜெபித்த பிறகு, பெரிய வீடு, வயதானவர், அந்த வீட்டில் அந்த நபர் ஒருவர் மட்டும்தான் இருக்கிறார். ஒரு முதிர்ந்த வயது பெண்மணி, சீனியர் சிட்டிசன். வீடு பெரிதாக இருக்கிறது. நான் அவரை பார்த்து கேட்டேன். அவருடைய கணவர் இறந்து விட்டார் அநேக வருடங்களுக்கு முன்பதாக. நான் அவரை பார்த்து கேட்டேன், ಕನ್ನಡದಲ್ಲಿ ಜಪಿತು ಕೊಂಡಿರುந்த பொழுது, ಅಮ್ಮ ನಿಮ್ ಜೊತೆ ಬೇರೆ ಯಾರು ಇಲ್ವಾ, ಒಂಟಿ ಇದ್ದೀರಾ அம்மா, உங்க கூட வேற யாரும் இல்லையா, ஒண்டியா இருக்கிறீங்களா? அடுத்த நொடியில் யோசிக்காமல் அந்த நபர், அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை, அம்மா நன் ಜೊತೆಗಿದ್ದಾರೆ, அம்மா என் கூட இருக்கிறாங்க, மாதவ காமிச்சிட்டு. ஜெபம் என்பது இறைவனுடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் நம்மோடு உணர்வதுதான். அன்னை என்னோடு இருக்கிறார் என்று சொன்னால், இந்த அன்னை நம்மை இட்டு செல்வதே ஆண்டவரிடம் தானே. இதோ ஆண்டவருடைய அடிமை என்று தன்னையே ஆண்டவருக்கு அடிமையாக்கி கொண்டவர். நான் இங்கு தனியாக இல்லை, இறைவன் என்னோடு இருக்கிறார். அவருடைய தாயினுடைய பிரசன்னம், அதை நான் உணரும் பொழுது இறைவனை உணர்கிறேன். ஜெபம் என்பது ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணருவது. அதைத்தான் ஆண்டவர் தொடர்ந்து பழைய ஏற்பாட்டிலிருந்து நமக்கு சொல்கிறார். உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன், உன்னை நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு பிரிவதும் இல்லை, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த இறைவன் நம்மோடு இருப்பதை நாம் உணரவில்லை என்று சொன்னால், நம்முடைய ஜெபம் நமக்கு வலிமை தராது. தோற்றவர்களாக, சோர்வுற்றவர்களாக, வாழ்க்கையில் எல்லாற்றையும் இழந்து விட்டவர்களாக நாம் நினைப்போம். ஜெபம் நமக்கு வலுவூட்டி கொண்டே இருக்கும், ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்த்து கொண்டே இருக்கும். இன்றைய 2ஆம் வாசகம் எனக்கு மிகவும் பிடித்த வாசகம், என்னுடைய இருதயத்திற்கு நெருக்கமான ஒரு வாசகம். புனித பவுலடிகளா நமக்கு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், எந்த சூழ்நிலையில் இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறார் என்று சொல்லி. சிறைச்சாலையில் இருக்கிறார். இன்று அவர் சொல்லும் வார்த்தைகள், என் ஓட்டத்தை நான் முடித்து விட்டேன். இறுதியான வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து, என் ஓட்டத்தை முடித்து விட்டேன். வெறுமையான வார்த்தைகள் அல்ல, விசுவாசம் நிறைந்த வார்த்தைகள். விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். புனித பவுல் சொல்கிறார், இறைவனை எப்படியாக வாழ்த்துகிறார். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகை, அதை இறைவன் எனக்கு தருவார். வாழ்க்கையின் இறுதி அவரை பயமுடுத்தவே இல்லை. என் ஓட்டத்தை முடித்து விட்டேன், என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இறைவன் என்னை மாற்றிப்படுத்துவார் என்று இறைவனுடைய புகழை பாடிய பிறகு, அந்த ஜெப வாழ்க்கை புனித பவுலடிகளாருக்கு என்ன செய்தது? What did that prayer life did to Saint Paul? அதைதான் 2ஆம் பகுதியில் புனித பவுல் விளக்குகிறார். அவருடைய ஜெப வாழ்க்கை புனித பவுலுக்கு என்ன செய்தது? அவர் சொல்கிறார், நான் முதல் முறை வழக்காடிய பொழுது எவரும் என் பக்கம் இருக்கவில்லை, எல்லாம் என்னை விட்டு அகன்றனர். ஆனால் ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். இதுதான் ஜெபம். ஜெபம் புனித பவுலுக்கு என்ன செய்தது? எத்தனை, இதைவிட அழகாக சொல்லவே முடியாது ஜெபம் புனித பவுலுக்கு என்ன செய்தது என்று. நான் முதல் முறை வழக்காடிய பொழுது யாரும் என்னோடு நிற்கவில்லை, அனைவரும் என்னை விட்டு அகன்று விட்டார்கள், தனிமை. ஆனாலும் அவர் சொல்கிறார், என் இறைவன் என்னை கைவிடவில்லை, அவர் எனக்கு வலுவூட்டினார், அவர் எனக்கு வலுவூட்டினார். அதை சொன்ன பிறகு சொல்வார், சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை அவர் விடுவித்தார்.
சிங்கத்தின் வாயிலிருந்து, எல்லா துன்பங்களிலிருந்தும் அவர் என்னை காத்துக்கொண்டார். அந்த இறைவனுக்கு அவர் சொல்கிறார், அவருக்கு என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமென். என்றென்றும் அவருக்கு மாட்சி உரித்தாகுக. இதுதான் ஜெபம். இதுதான் ஜெபம். இறைவனுடைய பிரசன்னத்தை நான் உணர்வது, யாரும் என்னோடு இருக்கவில்லை. அவருடைய வார்த்தைகள், எல்லோரும் என்னை விட்டு அகன்று விட்டார்கள், ஆனால் இறைவன் என்னோடு நின்றார். The Lord stood by me. He strengthened me. இறைவன் என்னோடு நின்றார், எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை அவர் விடுவித்தார். அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. நம்முடைய ஜெபம் நமக்கு செய்வது, அந்த இறைவன் அவரை சூழ்ந்து கொண்டிருப்பதை அவர் உணர்கிறார். உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்னாரே, மறக்காமல் அந்த இறைவன் அவரை சூழ்ந்து கொண்டதை புனித பவுல் உணர்கிறார். அந்த உணர்ச்சியின் வார்த்தைகள் தான் இது. தமிழில் அநேக பாடல்கள் நாம் பாடும் பொழுது அந்த பாடல்களுக்கு ஊக்கம், அந்த பாடல்களுக்கு ஊக்கம் வருவது இறை வார்த்தையில் இருந்துதான். இறை வார்த்தையில் இல்லாமல் அந்த பாடல்களை நாம் பாடவே முடியாது. இந்த இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து, இறைவன் என்னோடு இருக்கிறார். அநேக நேரத்தில் நாம் நினைப்போம், நம்முடைய பிள்ளைகள் நம்மை கைவிட மாட்டார்கள், உறவினர்கள் நம்மோடு நிற்பார்கள், இவர்கள் எனக்கு உதவுவார்கள், அவர்கள் எனக்கு உதவுவார்கள் என்று சொல்லி அவர்கள் கைவிடும் பொழுதுதான் ஆண்டவருடைய இந்த வார்த்தைக்கான அர்த்தம் நமக்கு தெரியும். உன் தாய் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட்டேன், உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன். அதுவரை நமக்கு புரியாது. நாம் நினைத்துக் கொண்டிருப்போம், இவர்கள் எல்லாம் நம்மோடு நிற்பார்கள் என்று சொல்லி. புனித பவுல் அந்த இறை பிரசன்னத்தை உணர்ந்தார். எல்லோரும் என்னை கைவிட்டு விட்டார்கள், இறைவன் என்னோடு நிற்கிறார். சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை அவர் பாதுகாத்துக் கொண்டார். அவருக்கே மாட்சி உரித்தாகுக. இங்கு நாம் அந்த இறை பிரசன்னத்தை உணர, ஜெபத்தில் நாம் உணர வேண்டியது இதுதான். யாரும் என்னோடு நிற்கவில்லை என்றாலும் இறைவன் என்னோடு இருக்கிறார். அது எனக்கு வலுவூட்டி கொண்டே இருக்கும். நான் தோர்த்து போக மாட்டேன், நான் உடைந்து போக மாட்டேன். யாரும் என்னோடு நிற்கவில்லை என்றாலும் இறைவன் இருக்கிறார். அவர் எனக்கு சக்தி கொடுத்து கொண்டே இருக்கிறார். நாம் ஜெபித்த பிறகும் அந்த சக்தியை உணரவில்லை என்று சொன்னால் நாம் சரியாக ஜெபிக்கவில்லை என்பதுதான் பொருள். நான் ஜெபித்த பிறகும் தனியாகத்தான் நான் நினைக்கிறேன், யாரும் என்னோடு இல்லை என்பதை போல் தான் இருக்கிறேன் என்றால் நான் சரியாக ஜெபிக்கவில்லை. ஜெபம் இறைவன் நம்மை சூழ்ந்திருப்பதை நமக்கு உணர்த்தும். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, பிரிவதில்லை என்று இறைவன் நமக்கு சொல்வதை உணர்த்தும். புனித பவுல் இன்று அதை உணர்த்துகிறார். Prayer is presence. Prayer is presence. ஜெபம் இறைவனுடைய பிரசன்னம். நமக்கு அது வலுவூட்டி கொண்டே இருக்கும், சக்தி கொடுத்து கொண்டே இருக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும். ஆகையால் இன்று நாம் இறைவனிடம் வேண்ட வந்திருக்கிறோம். அவருடைய புகழை பாட, நம்முடைய புகழை பாட அல்ல. நாம் இங்கு வந்திருப்பது நம்முடைய உள்ளத்தை திறப்பதற்காக, அந்த உள்ளத்தை அவரிடம் சொல்வதற்காக. நாம் இங்கு வந்திருப்பது அவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொண்டிருப்பது என்பதை உணர்வதற்காக. ஜெபம் அதை உணர்த்த வேண்டும். புனித பவுல் உணர்ந்தது போல சிறைச்சாலையில் அவர் அதை உணர்கிறார். இறைவன் என்னை சூழ்ந்து நின்று கொண்டிருக்கிறார், என்னை கைவிட மாட்டார். அந்த இறைவன் நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்தட்டும். நம்முடைய ஜெபங்கள் விண்மண்டலங்களை தாண்டி இறைவனை தொடட்டும். நிச்சயமாக தாழ்ச்சியின் ஜெபம் அவரை தொடும். தம்மையே தாழ்த்துவோரை அவர் உயர்த்துவார், நிலைநாட்டுவார். நம்முடைய ஜெபங்களை கேட்பார், நமக்கு ஆறுதல் தருவார் என்ற விசுவாசத்தோடு
நாம் தொடர்ந்து இந்த திருவலியை, இந்த உன்னதமான ஜெபத்தை அவருக்கு ஒப்புக் கொடுப்போம். அனைவரும் நம்முடைய கண்களை மூடுவோம். இந்த பாடலின் வழியாக இறைவன் நம்மோடு இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை விட்டு பிரிவதில்லை, நம்மை விட்டு விலகுவதில்லை. உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன இறைவன் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜெபம் நமக்கு உணர்த்த வேண்டிய உண்மை இதுதான். இதை உள்ளத்தில் நிறுத்தியவர்களாக இறைவனுக்கு நன்றி அறிதலாக இந்த பாடலை பாடுவோம். அன்னை குழந்தையே அணைக்க மறப்பாளோ, சின்ன துன்பமும் நெருங்க விடுவாளோ. அன்னை உன்னை மறந்தாலும் உன்னை நானும் மறவேனே. அன்னை உன்னை மறந்தாலும் உன்னை நானும் மறவேனே. அஞ்சாதே அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. அன்பார்ந்தவர்களே, தாழ்ச்சியின் ஜெபம் விண்ணகங்களை தாண்டி இறைவனை தொடும். இறைவன் அந்த ஜெபங்களை கேட்பார். அதுதான் நமக்கு ஆறுதல் என்று உணர்ந்தவர்களாக நம்முடைய தாழ்ச்சியின் ஜெபத்தை இப்பொழுது இறைவனிடம் சொல்வோம். வழிநடத்தும் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தி வரும் திருத்தந்தை 14ஆம் லியோ, எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் திருத்தூதர் பவுலடியார் போல இறைப்பணியில் தங்களை அர்ப்பணிக்க தேவையான ஞானத்தை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதி வழங்கும் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள், பொது சேவையில் ஈடுபடுவோர் அனைவரும் மற்றவர்களை குறை கூறாமல் தங்களுடைய வேலைகளை சரிவர செய்ய அவர்களுக்கு பொறுப்புணர்வையும் ஞானத்தையும் அறிவையும் தந்தரல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருளும் இரக்கமும் கொண்ட இறைவா, தாழ்ச்சியுள்ள இருதயத்தோடு ஜெபிக்கும் எங்கள் அனைவரின் ஜெபத்தை ஏற்று எங்கள் வாழ்வளம் பெற்று பிறருக்கு நன்மை செய்யும் நல் மனத்தை தந்தரல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். செவிசாய்க்கும் இறைவா, உலகெங்கும் மறைபரப்பு பணியில் ஈடுபட்டுள்ள அனைவருக்காகவும் வேண்டுகிறோம். நீரே அவர்களை துணை நின்று உம் கரத்தால் பாதுகாத்து என்றும் வழி நடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். ஜெபம்
இறைவனுடைய பிரசன்னத்தை உணருவது. அந்த இறை பிரசன்னம் நம்முடைய குடும்பங்களை சூழ்ந்து ஆட்கொண்டு வழி நடத்தட்டும். ஜெபம், நாம் நம்முடைய உள்ளம் திறந்து இறைவனிடம் பேசுவது. நோயுற்றோருக்காக ஜெபிப்போம். பிறருடைய ஜெபங்களையும் நாம் சுமந்தவர்களாக ஆண்டவருடைய பலிபீடத்தின் முன் நின்று கொண்டிருக்கிறோம். அவருடைய ஜெபங்களை இறைவனுக்கு ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, இவர்கள் எனக்காக ஜெபியுங்கள் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய ஜெபத்தை உம்மிடம் விசுவாசத்தோடு கொண்டு வருகிறேன் என்று ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். அன்பே உருவான இறைவா, தாழ்ச்சியின் ஜெபம் விண்ணகங்களை தாண்டி உம்மை தொடும் என்பதை நீர் எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறேன். தாழ்ச்சியோடு உம்மிடம் மன்றாடவும், ஜெபம் உம்முடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணரவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.